பிடிச்சி சாப்பிடுவாண்ணே சைஸ்லாம். வாசுதேவன், என்னோட பேர் வாசுதேவன். பக்கத்தில் ஒரு பூஜா சப்பல்னா ஒரு கடையை நடத்தி கொண்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலமாக இந்த மாரியம்மன் சந்நிதியில் திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு வரும் பக்த கோடியர்களுக்கு அனைவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 பேருக்கு நல்ல ரீதியில் ஹைஜீனிக்காக பரிசுத்தமாக சுத்தமாக அன்னதானம் நடத்தி கொடுக்கறதுக்கு புளியகுளம் பஞ்சாயத்து சபை தலைவர் அறிவழகன் அனுமதியோட இந்த கோவிலில் 32 வருஷமாக வரும் பக்த கோடிகளுக்கு அன்னதானம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஊரில் தேவேந்திரகுல சமுதாயத்தில் அனைவரும் எனக்கு நல்ல ரீதியில் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா வருஷமும் அனுமதி கொடுத்து தலைவர் எனக்கு இந்த ஒரு சார்பை செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்து கொண்டு என்னை நடத்துறதுக்கு அனைத்து வருஷங்களும் என்னை அழைத்துவதில் எனக்கு கொடுத்து நான் செய்கிறேன். அவங்களுக்கு தலைவருக்கும் பஞ்சாயத்து சபை அனைத்து ஆளுகளுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்திலும் இதோடு நல்லா எனக்கு இந்த அன்னதானம் நடத்துறதுக்கு வாய்ப்பு தருமாறு அவங்களுடன் நன்றியுடன் நான் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி எங்கூட ஒரு சில நண்பர்கள் எனக்கு கை கொடுப்பான். என்னோட நம்பர் பிரதீப், என்னோட நண்பர் பாலசுப்ரமணியம், இந்த ஊர் பன்னாடி வெள்ளியங்கிரி அவர்கள், என்னோட சன்னு, இவங்கெல்லாம் எனக்கு ஒத்துழைப்பதற்கு நல்ல ரீதியில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியே எனக்கு உணவுதுணையாக இருந்த அனைவரும் குடும்பத்தோட நலமாக இருக்கிறதுக்கு இந்த புளியகுளம் மாரியம்மன் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. இன்னைக்கு காலையிலிருந்து நேற்று இரவு எல்லாருக்கும் சிற்றுண்டி கொடுத்தோம், உணவு கொடுத்தோம். இப்போ காலையில் 10 மணியிலிருந்து வடை பாயசத்தோட விருந்து கொடுத்துட்ருக்குறோம். ஒரு 5000 6000 பேர் இதில் கலந்து கொள்ளுவோம் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 5000 6000 பேர் எல்லா வருஷமும் வந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு போவோம். வடை பாயசம் சாப்பாடு கூட்டு பொரியல் மோர் அப்பளம் ஊறுகாய் எல்லா விதமான சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்து நான் மகிழ்ச்சி சந்தோஷமாக நிறைவடைகிறோம். பக்த கோடிகளும் நிறைவாக சாப்பிட்டுட்டு நன்றியை தெரிவித்து போய்கொள்கிறோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் ஒரு 5000 பேர் ஜாஸ்தி. ஒரு வருஷத்தில் 12000 15,000 பேர் இன்றைய நாள் இந்த கோவிலில் வரும். மாரியத்தாவை வந்து அனுகிரகம் பெற்று அனைத்து பக்தி கோடிகளும் போவோம்.